இலங்கைக்கும் இயற்கைக்கும் இருக்கிற பந்தம் இன்று நேற்று இல்ல, ஆரம்பத்திலிருந்தே இயற்கைக்கு ஒரு வனப்ப சேர்க்கிற ஒரு நாடாகத்தான் இலங்கை இருந்து கொண்டிருக்கு. ஸோ அப்படி இலங்கையரா வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம எத்தனை சதவீதம் இலங்கையை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் என்று கேள்வி கேட்டா மிக சொற்ப அளவு தான் இலங்கையை பற்றி நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இன்னும் அறியாத இலங்கையர பிரம்மாண்டங்களையும் இலங்கையர அழகையும் பற்றி பேச போற இந்த பிளேலிஸ்ட் தான் லவ் ஆஃப் லங்கா என்ற பிளேலிஸ்ட். இதுல நம்ம முதலாவது எபிசோடா இன்றைக்கு என்னத்தை பார்க்க போறோம்டா, இலங்கையில இன்று வரைக்கும் எல்லாராலையும் பிரமிச்சு பார்க்கப்படக்கூடிய ஒரு காடான இந்த சிங்கராஜ வனத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுக்கு முதல் சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா வீடியோ பார்க்கக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஆல் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. அழகின் வனப்பு சிங்கராஜ வனம் எதை கொண்டிருக்கின்றது? தொடர்ந்து பேசுவோம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த சிங்கராஜ வனம் என்றது இலங்கையில இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட தேசிய வனம். என்ன காரணங்களுக்காக இந்த வனம் முக்கியத்துவம் அடையுது அல்லது இந்த வனத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப முதலாவது, இந்த சிங்கராஜ வனம் எங்க அமைஞ்சிருக்குண்டா, கிட்டத்தட்ட சப்ரகமுவ தென் மாகாணங்கள்ற எல்லையில தாழ்நில ஈரவலய பிரதேசங்களாக கருதப்படுகின்ற ரத்தினபுரி, காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களை ஒட்டியதாகத்தான் இந்த சிங்கராஜ வனம் காணப்படுது. இந்த சிங்கராஜ வனம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 300 தொடக்கம் 1170 மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது. ஆரம்பத்திலிருந்து இந்த காடுகள் அதிகளவு உயிர் பல்லுவமையை, உலக ரீதியில உயிர் பல்லுவமை அதிகம் சஞ்சரிக்கிற ஒரு காடாக காணப்பட்டதால 1979 யுனெஸ்கோ என்ற அமைப்பு இதை ஒரு உலக உயிர்மை தளமாக பதிவு செஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த காட்டுல அதிகளவு உயிரினங்கள் வாழ்கின்றது இலங்கையர பிரதிநிதித்துவத்தை இது முன்னிலைப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது. ஸோ இப்படி அதிகளவு உயிர் பல்லுவமையை கொண்ட ஒரு காடாக இந்த சிங்கராஜ வனம் பதிவு செய்யப்பட்டிருந்ததால கிட்டத்தட்ட 1875 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி தான் இன்றைய சிங்கராஜ வனமாக காணப்படுற பெரும் பகுதி தரிசு நில சட்டத்தின் கீழ் சிங்கராஜ வனமாக ஒரு உயிர்மை தளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் இருந்த இடங்களை பார்க்கிலும் அங்கு அதிகளவு உயிர் பல்லுவமை இருக்கிறதால தரிசு நில சட்டத்தின் அடிப்படையில் அதிகளவு நிலப்பகுதி சேர்க்கப்பட்டு 1875 மே மாதம் 8ஆம் பகுதி இது இன்னும் பெருப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஸோ இது மட்டும் இல்லாம இங்க காணப்படுற சராசரி வெப்பநிலை 23.6 பாகை சி வெப்பநிலையா இருக்கு. வருடாந்தம் கிட்டத்தட்ட சுமார் 2500 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கிற ஒரு காடாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ சாதாரணமாக இலங்கையில காணப்படுகின்ற மற்ற காடுகளை போலவே வருடத்துல மே மாதம் தொடக்கம் ஜூலை மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவப்பேச்சு காற்று மூலம் சிங்கராஜ வனத்துக்கு மழை கிடைக்குது. அதே மாதிரி அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் வடகிழ் பருவப்பேச்சு காற்று மூலம் இந்த சிங்கராஜ வனம் மழையை பெற்றுக் கொள்ளுது. ஆனா ஆரம்பத்துல வரலாற்று குறிப்புகள்ல படி ஆரம்பத்தில் இருந்தளவு உயிர் பல்லுவமை இப்ப நம்மட காடுகள்ல, அதாவது சிங்கராஜ வனத்துல சஞ்சரிக்குது இல்லை அல்லது அந்த அளவு உயிர் பல்லுவமை இல்லைன்ற மாதிரி தரவுகள் சொல்லுது. ஆனாலும் உலகத்திலே அல்லது ஸ்பெஷலா கொள்ள போனோம்னா இலங்கையிலேயே அதிக அளவு நகருயிர்கள் சஞ்சரிக்கின்ற ஒரு காடாக சிங்கராஜ வனம் இப்ப வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய விஷத்தவளைகள், பாம்பினங்கள், நிறைய நகருயிர்கள், நிறைய முளையூட்டிகள் வாழ்கின்ற ஒரு உயிர் பல்லுவமை அதிக அளவுல கொண்ட காடாக இருந்தது. இப்ப அந்த அளவு உயிர் பல்லுவமை இல்லை என்றாலும் இப்ப வரைக்கும் இலங்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காடாக இது கருதப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஆனால் இப்ப இருக்கிற தரவுகளின்படி இலங்கையில எந்த ஒரு காட்டிலையும் சிங்கங்கள் கிடையாது. இலங்கையில எந்த ஒரு காட்டிலையும் சிங்கங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. என்றாலும் வரலாற்றில முற்பட்ட காலங்கள்ல இந்த சிங்கராஜ வனத்துல அதிகளவு சிங்கங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதுக்காக ஒரு காரண பெயராத்தான் இது சிங்கராஜ வனம் என்ற பெயரை பெற்றதாகவும் வரலாற்று குறிப்புகள்ல சொல்லப்படுகின்றது. ஸோ சிங்கராஜ வனத்துக்குள்ள போனாக்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற மரங்கள் அமைப்பு மிகவும் உயரமான மரங்கள் அங்கு அதிக அளவுல காணப்படும். ஸோ சூரிய ஒளியை பெறுவதற்காக மரங்கள் விதானப்படி உபவிதானப்படி என்று ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஸோ மரங்கள் அதிகளவு செறிவா கிட்ட இருக்கிற காரணத்தால நிலத்துல கீழ்வளரி படைகளோ அல்லது புல்பூண்டுகளோ பெருமளவுல காணப்படாது. ஏனென்றா அதிகளவு சூரிய ஒளியை அந்த மேல் மரங்கள் பெற்றுக்கொள்றதால கீழே மரங்கள் வளர்றதுக்குரிய சூரிய ஒளிக்குரிய அம்சங்கள் இல்லாததால அங்க கீழே மரங்கள் எதுவும் காணப்படாது. ஸோ இதுதான் இந்த காற்று ஒரு புவியியல் அம்சமா பொதுவாக கருதப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள அதிகளவு உட்புறமா நீங்க போக போக அதிகளவு நீர்வீழ்ச்சிகள், நீர் அருவிகள், ஆறுகள் இது எல்லாம் சங்கமிக்கும் என்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஆறுகள் அல்லது இந்த அருவிகள் அல்லது இந்த காடுன்றது ஒரு டிபிக்கலா
நம்ம பார்க்கக்குள்ள ஒரு நாள்ல அல்லது ஒரு சில மனத்தியாலங்கள்ல இதை ஃபுல்லா பார்க்க முடியாது. நம்ம இந்த காட்டுக்குள்ள போய் சில முன்னேற்பாடுகளுக்குள்ள போனோம்டா நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கும் பார்க்கறதுக்கும் நிறைய விஷயங்களை சிங்கராஜவனம் இலங்கையிலேயே நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு தந்து கொண்டுதான் இருக்கு. சோ இதுதான் இலங்கைக்கு மேலும் அழகு சேர்க்கிற ஒரு முக்கிய காடாக கருதப்படுகின்ற இந்த சிங்கராஜவனம் பற்றிய ஒரு சிறப்பான ஒரு குட்டியான தகவல். சோ இப்படி உலகத்துல மற்ற நாடுகள்ல இருக்கிற வளங்கள் அதிகம் பேசப்படுகிறது. இலங்கையில் இருக்கிற வளங்களும் இலங்கையில் அழகும் அதிக அளவு பேசப்பட்டாலும் அதை பற்றி ஒரு முழு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. சோ நம்ம அதை பெருசா விரும்புறதும் இல்லை. நம்ம நாடு நம்ம தான் அதை பற்றி பேசணும். சோ இது பற்றிய முழு விளக்கங்கள் அல்லது இலங்கை பற்றிய வேறு தகவல்கள் தேவண்டா இந்த பிளேலிஸ்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. லவ் ஆஃப் லங்கான்ற பிளேலிஸ்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல, வீடியோ பார்த்தோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. MS தியரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி, நான் உங்கள் MS. தொடர்ந்தும் இன்னொரு புது வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.